ஓகே. ஸோ காலையில நம்ம பார்த்த டாபிக் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஏன்னா பாதி இப்போதைக்கு எவாப்ரேட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டார்டிங்ல வந்து ஃபோட்டோசிந்தசிஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தோம். அதுல 4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ஸ்ட்ராமாவோட ஸ்ட்ரக்சரு அது எல்லாமே பார்த்தோம். அது பிறகு பிக்மெண்ட்ஸ் இன்வால்வ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் லைக் ஒரே பிக்மெண்ட்ல 4 கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் தென் லைட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அது என்னன்னு பார்த்தோம். லைட் டிபெண்டா எப்படி PS1 PS2 அந்த ATP சிந்தசிஸ் NADPH சிந்தசிஸ் அதெல்லாமே பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து லைட் டிபெண்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றனால நம்ம வந்து லைட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டார்க் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா அது வந்து இந்த டைரக்டா லைட் மேல டிபெண்டா இருக்காது. இந்த லைட் ரியாக்ஷன்ஸ்ல வந்தது என்ன, இந்த ஏடிபி அண்ட் NADPH இந்த ரெண்டு வந்து எனர்ஜி சோர்சஸ். ஸோ இந்த எனர்ஜி சோர்சஸை யூஸ் பண்ணி தான் அது மொத்தமா அடுத்து அந்த டார்க் ரியாக்ஷன் செட் ஆஃப் ப்ராசஸை வந்து மொத்தமா இந்த எனர்ஜி வச்சுதான் அது டிரைவ் பண்ணும். ஸோ அதனால அது வந்து நம்ம டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கார்பன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்பன் ரியாக்ஷன்ஸ்ல வந்து லைக் எல்லா ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு செயின் மாதிரி தான் நடக்கும்ல. இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது, இந்த ப்ராடக்ட்டை வச்சு அடுத்த ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி நடக்கிறனால இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்டா இப்போ ஈவினிங் செஷன்ல பார்க்க போற ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து கேல்வின் சைக்கிள். இந்த கேல்வின் சைக்கிள் வந்து இட்ஸ் அ லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். அண்ட் இது வந்து 3 ஃபேஸஸா ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க: கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன் அண்ட் ரீஜென்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன்ல வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து அதுக்கு ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன்னா என்ன, எடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றனால ஸோ அந்த ரிடக்ஷன் நடக்கும். அந்த இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபிக்சேஷனும் நடக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த ஃபிக்சேஷன் நடக்கிறப்போ இட்ஸ் கன்வெர்டட் டு குளுக்கோஸ். அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து இந்த குளோரோபிளாஸ்ட் பார்த்தோம்ல, அந்த குளோரோபிளாஸ்ட்ல இருக்கிற ஸ்ட்ரோமால நடக்கும். நம்ம இந்த தைலகாய்டு மெம்பரேன்ஸ்ல அந்த போட்டோ சிஸ்டம்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல, அது வந்து அந்த எனர்ஜி சோர்சஸ் வந்து ஸ்ட்ராமால ரிலீஸ் பண்ணும். அந்த ஸ்ட்ராமால தான் இந்த எனர்ஜி சோர்சஸை வச்சு இந்த கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் எல்லாம் நடக்கும். இது வந்து போத் C3 அண்ட் C4 பிளான்ட்ஸ்ல நடக்கும். நான் C4 வந்து இதுக்கு அடுத்து சொல்றேன். ஸோ இப்போ நம்ம கேல்வின் சைக்கிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த phase 1 ஆர் கார்பாக்சிலேஷன் ஃபேஸ். இதுல வந்து நம்மளுக்கு ஒரு என்சைம் இருக்கு, RUBP அப்படின்னு. அது வந்து ரெகுலோஸ் பிஸ்பாஸ்பேட் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. இந்த என்சைம் வந்து இட்ஸ் த பிரைமரி அக்செப்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த என்சைம் வந்து இந்த கார்பன் பிக்சேஷனுக்காக வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன நடக்கும்னா, இந்த phase 2ல வந்து இந்த ரிடக்ஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 2 ATP அண்ட் 2 NADPH வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து அந்த எனர்ஜி வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸை ரிடியூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. இது வந்து 6 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணாதான் 1 மாலிக்யூல் ஆஃப் இந்த குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஏன்னா குளுக்கோஸ் வந்து 6 கார்பன் மாலிக்யூல் இல்லையா. ஸோ அதனால கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளுக்கு 6 மாலிக்யூல்ஸ் தேவைப்படுது. அது எல்லாமே வந்து நம்ம 6 டைம்ஸ் இந்த சைக்கிள் ரன் ஆனாதான் நம்மளுக்கு ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து இந்த ரீஜெனரேஷன் ஃபேஸ்ல பார்த்தோம்னா, இந்த RUBP என்சைம் இருக்குது. அது வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது ஒரு ஹைப்பர்டென்ஷன் ஸ்டேட்ல இருக்கும்ல, அதோட எனர்ஜி லெவல்ஸ் அதுக்கப்புறம் கெமிக்கலா அது டிஸ்பிகர் ஆகி கொஞ்சம் இருக்கும்ல. இந்த ரீஜெனரேஷன் ஃபேஸ்ல வந்து நம்ம RUBP வந்து ரூபிஸ்கோல இருந்து திருப்பி ரீஜெனரேட் ஆயிடும் RUBP அப்படின்னு. இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபார் எவ்ரி கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் நோட் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு 6 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸ் தேவைப்படுது. இங்க நான் ஒவ்வொரு சிங்கிள் கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூலுக்கு தேவைப்படுறது சொல்றேன். ஒவ்வொரு கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூலுக்கும் நம்மளுக்கு 3 ATPs தேவைப்படுது அண்ட் 2 NADPH மாலிக்யூல்ஸ் தேவைப்படுது. இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம ஒரு மாலிக்யூல் சிந்தசைஸ் பண்றதுக்கு வந்து 6 டைம்ஸ் இந்த சைக்கிள் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அண்ட் இந்த இந்த RUBP அந்த ருபிஸ்கோல இருந்து RUBP நம்மளுக்கு அந்த திருப்பி நம்ம ரிட்ரீவ் பண்றதுக்கு வந்து
நம்மளுக்கு ஒரு ஏடிபி தேவைப்படுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம சைக்கிள் பார்க்கலாம் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அங்க ரைபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் இருக்குதுல்ல, அது வந்து ஒரு 5 கார்பன் மாலிக்யூல், சாரி 5 கார்பன் ஆட்டம் மாலிக்யூல். ஸோ அது வந்து இந்த 3 பாஸ்போகிளிசரேட்டா கன்வெர்ட் ஆகுறதுக்கு வந்து நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த ஆரோ மார்க்ல தெரியுது இல்ல மேல. ஸோ அது வந்து 5 கார்பன் மாலிக்யூல் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ஒரு கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்றப்போ அது 6 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூலா மாறுது. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் 3 கார்பன் மாலிக்யூல 3 ஆட்டம் இதுவா வந்து நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆகுறதுக்கு வந்து நம்மளுக்கு 6 மாலிக்யூல்ஸ் தேவைப்படுறதுனால 3 into 2 அந்த சைக்கிள் வந்து 3 டைம்ஸ் நம்மளுக்கு இதாகுது. அதனாலதான் மேல 3CO2 அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 பாஸ்போகிளிசரேட் இருக்குதுல்ல, அது வந்து ஷார்ட்டா பிஜிஏன்னு சொல்றேன். அந்த பிஜிஏ வந்து நம்மளுக்கு 1,3 பிஸ்பாஸ்பேட் ஆகுறதுக்கு நம்மளுக்கு ஏடிபி யூஸ் ஆகும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்போகிளிசரேட் கைனேஸ். அந்த என்சைம் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்மளுக்கு என்சைம்ஸ் இருக்கணும். என்சைம்ஸ் நத்திங் பட் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸஸ். அது வந்து இந்த எலக்ட்ரான்ஸை வந்து பிடிச்சி கொடுக்கறது இல்லைன்னா ரிமூவ் பண்றது அப்படின்றதுல வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் வந்து பாஸ்போகிளிசரேட் கைனேஸ். இதுல அண்ட் எனர்ஜி கன்சம்ஷன் பார்த்தோம்னா 6 ஏடிபிஸ் இருக்கும். அது கன்சியூம் பண்ண பிறகு அந்த பாஸ்பேட் ஏடிபி வந்து ஏடிபியா கன்வெர்ட் ஆயிடும். அண்ட் அந்த 3 பாஸ்போகிளிசரேட் அப்படின்றது வந்து 1,3 பிஸ்பாஸ்பேட். அங்க நம்ம கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்லயே பார்த்தோம்னா 3 பாஸ்போகிளிசரேட் அப்படின்னு இருக்கிறதுனால அதுல ஒவ்வொரு கார்பனுக்கும் ஒரு ஒரு பாஸ்பேட் மாலிக்யூல் அட்டாச் ஆயிருக்கும். இங்க பிஸ்பாஸ்பேட்டா மாறுறதுனால அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற செகண்ட் கார்பன்ல இருக்கிற பாஸ்பேட் வந்து நம்மளுக்கு வந்து கிளீவ் ஆகுது. ஓகே, ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பிஸ்பாஸ்பேட் வந்து திருப்பி இப்போ வந்து அது ஒரு 3 கார்பன் மாலிக்யூலா இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கார்பன்ல வந்து பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டெப்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளிசரால்டிஹைட் 3 பைருவேட். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிற பாஸ்பேட்டும் நம்மளுக்கு கிளீவ் ஆயிடும். இந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு என்சைம் தேவைப்படுது. அது என்னன்னா கிளிசரால்டிஹைட் பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ். ஸோ எல்லா என்சைம்ஸ்க்கும் நமக்கு கடைசியில அந்த ஏஸ் அப்படின்றது ஒன்று வரும். அது என்சைம்ஸ்க்கான கேரக்டரிஸ்டிக் நேம், அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கைனேஸ் அந்த மாதிரி அது எல்லாமே வந்து ஸ்பிளிட் பண்றதுக்கான என்சைம்ஸ். ஓகே, ஸோ அந்த டைகிளிசரால்டிஹைட் பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிற ஒரு பாஸ்பேட்டையும் கிளீவ் பண்ணிரும். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து ஒரு வாட்டி இல்லை 6 வாட்டி நடக்கும். இந்த 6 வாட்டி நடக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த இதுல இப்போ சைட்ல ஒரு ஆரோ போகுது பாத்தீங்களா, அது வந்து இந்த 6 மாலிக்யூல்ஸ் இப்போ ரெடியா இருக்கிறதுல ஒரே ஒரு மாலிக்யூல் தான் நம்மளுக்கு சைட்ல போகும். அந்த சைட்ல போகிற இது வந்து ட்ரையோஸ் பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகுது. மிச்சம் இருக்கிற 5 மாலிக்யூல்ஸும் திருப்பி நம்மளுக்கு இந்த ஆர்யூபிபி வந்து ருபிஸ்கோவா மாதிரி இருக்கும்ல, அதை வந்து ரீஜென்ரேட் பண்றதுக்காக இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சைக்கிள் இந்த 6 டைம்ஸ் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ட்ரியோஸ் பாஸ்பேட் தான் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு ட்ரியோஸ் பாஸ்பேட் கிடைக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு சைக்கிள் நம்மளுக்கு 6 வாட்டி நடக்கும். ஓகே, இந்த 6 வாட்டி நடந்த பிறகு 6 ட்ரியோஸ் பாஸ்பேட் இருக்கிறதுனால அந்த 6மே கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் கிடைக்கும். அந்த குளுக்கோஸ் மாலிக்யூல் வந்து திருப்பி ஒரு சில அந்த குளுக்கோஸ் வந்து ஒரு மோனோமர் மாலிக்யூல். அந்த மோனோமர் வந்து திருப்பி அது அட்டாச் ஆகி கொஞ்சம் கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் ஆகி பாண்ட்ஸ் எல்லாம் ஃபார்மேஷன் ஆகி அது வந்து இந்த ஸ்டார்ச் அப்படின்ற ஒரு பாலிமரா நம்மளுக்கு அது ஸ்ட்ரக்சர் மாதிரி அது இதாகுது. புரிஞ்சதாப்பா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைக்கிள். நம்மளுக்கு ஆக்சுவலி மொத்த சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. இந்த ஸ்டெப்ல இது நடக்குது, இந்த ஸ்டெப்ல நம்மளுக்கு இத்தனை ஏடிபி கன்சியூம் ஆகுது, இந்த ஸ்டெப்ல இந்த என்சைம் தேவைப்படுது அப்படின்றது தான் எம்சிக்யூஸ்ல கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். புரிஞ்சுதாப்பா? இல்லைன்னா திருப்பி ரிப்பீட் பண்றேன், இது கொஞ்சம் டஃப் சைக்கிள். இது எல்லாருக்கும் புரிஞ்சதா?
ஓகே ஓகே. ஸோ இப்போ C3 நம்மளுக்கு கேல்வின் சைக்கிள் முடிஞ்சது நம்மளுக்கு. இது வந்து C3 அண்ட் C4 பார்த்து இந்த பிளான்ஸ்க்கு வந்து இது ரெண்டுமே காமனா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது C4 பிளான்ஸ். இந்த C4 பிளான்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம வீடு சுத்தி இருக்க நம்ம கண்ணுக்கு கிடைக்கிறது வந்து இது ரொம்ப ரேர். லைக் எப்படி சொல்றதுன்னா இந்த சோளம், அதுக்கப்புறம் சரி அந்த ட்ரை லேண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி ட்ரீஸ் எல்லாம் லைக் பிளான்ஸ் எல்லாம் வந்து C4 பேத்வே தான் ஃபாலோ பண்ணும். ஸோ இது வந்து எப்படின்னா இதுக்கு இந்த லீவ்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் அனாட்டமி இருக்கு. இது அதனாலதான் இதுக்கு C4 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து நம்மளுக்கு அந்த வாஸ்குலர் பண்டில் இருக்கும்ல, ஜைலம், ஃப்ளோயம், அதெல்லாம் இருக்கு. அதை சுத்தி வந்து பண்டில் ஷீட் செல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த பக்கத்துல ஒரு பூமாலை தெரியுதுல்ல, அந்த மாதிரி வந்து அப்படியே சுத்தி அது கவர் பண்ணி இருக்கும். ஸோ இது வந்து இந்த பண்டில் ஷீட் செல்ஸ்ல வந்து நிறைய குளோரோபிளாஸ்ட்ஸ் இருக்கும். இது வந்து இந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் இதுக்கு வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இதுல வந்து என்ன நடக்குதுன்னா ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே வந்து இதை ஃபாலோ பண்ணும். எப்படின்னா இந்த மீசோஃபில் செல்ஸ் இருக்கும்ல இந்த இந்த லீஃப்ல, இந்த பண்டில் ஷீட்ல செல்ஸ்க்கு மேல வந்து மீசோஃபில் செல்ஸ் இருக்கும்ல, அந்த மீசோஃபில் செல்ஸ் வந்து அதுல ஒரு பாஸ்போயினால் பைருவேட் அப்படின்னு ஒரு மாலிக்யூல் இருக்கும். இந்த பாஸ்போயினால் பைருவேட் வந்து இட்ஸ் 3 கார்பன் மாலிக்யூல். அண்ட் இது வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து இது ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றது வந்து இந்த பாஸ்போயினால் பைருவேட்டா தான் இருக்கும். அண்ட் இந்த ஒரு ப்ராசஸ்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற என்சைம் வந்து பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ், இல்லைன்னா நம்ம பெப்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா சொல்லிக்கலாம். இந்த பெப்கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை புடிச்சு கொடுக்கும் நம்ம பிஇபி கிட்ட. அதுக்கப்புறம் இந்த பிஇபி வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை லைக் நம்ம ஆர்யூபிபி வந்து கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணிட்டு ருபிஸ்கோவா மாறுது இல்ல, அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த பிஇபி வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிடா மாறுது. இட்ஸ் 4 கார்பன் மாலிக்யூல். ஸோ இந்த இது வந்து மீசோஃபில் செல்ஸ்ல ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த ஃபார்மேஷன் ஆன பிறகு இந்த 4 கார்பன் மாலிக்யூல் வந்து ஒரு ஆசிடா கன்வெர்ட் ஆகும். இந்த ஆசிட் வந்து மேலிக் ஆசிட் இல்லைன்னா ஆஸ்பார்டிக் ஆசிட், இது வந்து ரெண்டுமே ஆப்ஷனல். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னா மாறலாம். ஓகே, இந்த மாறின பிறகு வந்து இந்த இந்த ஆசிட் வந்து நம்மளுக்கு இந்த பண்டில் ஷீட் செல்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். மீசோஃபில்ல இருந்து பண்டில் ஷீட் செல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த C4 ஆசிட்ஸ் இருக்கும்ல, அது வந்து திருப்பி பிரேக் டவுன் ஆகும் நம்மளுக்கு. அந்த பிரேக் டவுன் ஆன பிறகு நம்மளுக்கு திருப்பி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆன பிறகு வந்து நம்மளுக்கு திருப்பி அந்த பிஇபி வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணிடலாம். அந்த பிஇபி வந்து திருப்பி நம்மளுக்கு எப்படி சொல்றது, பிஇபி வந்து திருப்பி வேற ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல புடிச்சு கொடுக்கறதுக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடு திருப்பி போயிடும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே புடிச்சு கொண்டு வந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து திருப்பி கால்வின் சைக்கிள என்டர் பண்ணும். இந்த கால்வின் சைக்கிள நம்மளுக்கு ஆஸ் யூஸ்வல் அந்த 3 phases இருக்குது இல்ல, கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன், அதுக்கப்புறம் ரீஜென்ரேஷன், இந்த 3 ஸ்டெப்ஸுமே நடக்கும். அதே மாதிரி சேம் ப்ராசஸ் இந்த குளுக்கோஸ் மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆகும். இதுல ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த C4ல வந்து மீசோஃபில் செல்ஸ்ல நம்மளுக்கு ரூபிஸ்கோ என்சைம் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. கால்வின் சைக்கிள் வந்து C3 அண்ட் C4க்கு வந்து ரெண்டுமே காமனா இருக்கும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த பண்டில் ஷீட் செல்ஸ்க்கு வந்து ரூபிஸ்கோ இருக்காது, ஆனா பிஇபி இருக்கும். ஓகே, மீசோஃபில் செல்ஸ்ல பிஇபி இருக்கும், ருபிஸ்கோ இருக்காது. இந்த 2 டிஃபரன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் C4 பிளான்ஸ்ல வந்து கால்வின் சைக்கிள் நடக்கும், அது பண்டில் ஷீட் செல்ஸ்ல தான் நடக்கும், மீசோஃபில்ல நடக்காது. இந்த ஒரே ஒரு பாயிண்ட தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா திஸ் இஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ் தட் டிஸ்டிங்விஷஸ் பிட்வீன் C3 அண்ட் C4. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த புரிஞ்சதாப்பா C4? புரிஞ்சுக்கா. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன். இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த C3 ஆர் C4 இந்த நடக்கிறப்போ சைமல்டேனியஸா நடக்கும். எல்லா ப்ராசஸுமே சைமல்டேனியஸா அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும், இன்வாலண்டரியா நடக்கும். ஸோ இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து இதுல நம்ம எதுவுமே ஒரு குளுக்கோஸ் சிந்தசைஸ் பண்றது இல்ல அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. பட் இன்ஸ்டெட் வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி தான் நம்மளுக்கு இங்க நடக்கும். இந்த ஏடிபி கன்சம்ஷன் எல்லாம் நடக்கும், CO2 எல்லாம் ரிலீஸ் பண்ணிரும். அண்ட் போட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து நம்ம C3 பிளான்ஸ்ல மட்டும்தான் இதை நம்ம விட்னஸ் பண்ண முடியும். C4ல வந்து இந்த எனர்ஜி வேஸ்டேஜ் இல்லைன்னா மாய்ஸ்சர் வேஸ்டேஜுக்கு வந்து அதனால அந்த C4 பிளான்ஸ்னால எஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து C3 வந்து எப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாய்ஸ்ட் கண்டிஷன்ஸ்ல இருந்து நல்லா லக்ஸுரியா வாழ்ந்துட்டு இருக்க பிளான்ஸ் அதெல்லாம். ஸோ C4ல வந்து அவங்க கொஞ்சம் என்ன சொல்றது ஏழைங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் கிடிங். ஸோ அவங்க வந்து லைக் அந்த பிளான்ஸ் வந்து அதுக்கு போட்டோ ரெஸ்பிரேஷன் கிடையாது, பிகாஸ் இட் கான்ட் அஃபோர்ட் டு லூஸ் இட்ஸ் எனர்ஜி. ஓகே. அதுக்கப்புறம் இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த செல்ஸ் உள்ளுக்குள்ளேயே வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இட்ஸ் ரியலி நோட்டாரியஸ். அண்ட் இது வந்து ஸோ இது எதனால அப்படின்னா பண்டல் ஷீட் செல்ஸ்ல வந்து நம்மளுக்கு ருபிஸ்கோ என்சைம் இருக்குது இல்ல. ருபிஸ்கோ என்சைம் வந்து அது ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா அஃபினிட்டி இருக்கு. இப்போ நம்ம முருகர் பெருமாளுக்கு எப்படி ரெண்டு பொண்டாட்டி கேக்குதோ அதே மாதிரிதான் இதுக்கும். ஸோ ஸோ இது வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா அஃபினிட்டி இருக்கிறனால அப்படி ஆகுது. ஒருவேளை ஆக்சிஜனுக்கு வந்து அது ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆயிடுச்சுன்னா உள்ள கார்பன் டை ஆக்சைடு வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிடும். அது ஒரு சில பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆயிடும். அது பிளான்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து C3ல நடக்கும், C4ல நடக்காது. அண்ட் அந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் புரியுதாப்பா சைக்கிள்? அது லைக் இந்த ஆர்யூபிபி இருக்குதுல்ல, அது வந்து இந்த சொன்ன மாதிரி இந்த ஆர்யூபிபி வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட பைண்ட் ஆயிடும். அது வந்து இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆகும். பாஸ்போகிளைகுலேட் தான் அது வந்து கொஞ்சம் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது அக்யூமுலேட் ஆனா வந்து அந்த பிளான்ட் பாடிக்கு ரொம்ப இதுவா இருக்கும், ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடும். ஸோ அது இதாகாது. போட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து C4ல இருக்காது. C3ல வந்து அந்த abundance ஆஃப் மாய்ஸ்சர் அண்ட் abundance ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் இருக்கிறதுனால இட் டசன்ட் பாதர் C3 that much. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த செஷனுக்கான கடைசி டாபிக்ல வந்துட்டோம், ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு சொன்ன மாதிரி லைட், கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர் அண்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட். ஸோ லைக் இதுல வந்து NCERT-ல ஒரு இம்பார்ட்டன்ட் லா இருக்கு. அது லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் ஸ்டேட்டட் பை பிளாக்மேன் இன் த இயர் 1905. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இது சுத்தி ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சமைக்கணும்னா கூட உப்பு, காரம் அதெல்லாம் நிறைய தேவைப்படுது. இதுல ஒண்ணு கம்மியோ இல்ல அதிகமோ ஆயிட்டா மொத்தமா சொதப்பிடும்ல நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சது எல்லாமே. ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர், வாட்டர் இது எல்லாமே ஏதாச்சும் ஒண்ணு அதிகம் கம்மி இருந்தாலும் அந்த ப்ராசஸ் வந்து பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி அந்த பிளான்ட்டால நம்ம ஈக்குவலிபிரியம்க்கு வந்து பிளான்ட்டால ஷிஃப்ட் ஆக முடியாது. இன்ஸ்டெட் அது வந்து அந்த ப்ராசஸை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிரும். இந்த லிமிட்டிங் ஃபேக்டர் இருக்கிறதுனால அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிரும். எப்போ வந்து நம்மளுக்கு அது திருப்பி அந்த எல்லாமே கண்டிஷன்ஸ் எல்லாம் சூட்டபிளா இருக்கோ அப்போதான் அது அந்த பிளான்ட் வந்து திருப்பி இட் வில் ரீஸ்டார்ட் இட்ஸ் போட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து லைட். லைட் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம அது ஃபேக்டர் நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா இன்டென்சிட்டி இல்லைன்னா அது பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டோட குவாலிட்டி அண்ட் டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஜர். மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நம்மளுக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த டியூரேஷன் இருக்குல்ல. சம்மர் டைம்ல வந்து நிறைய கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் வாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நிறைய பிரைட்டா இருக்கும், நிறைய டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கும். ஸோ அது வின்டர்ல அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஒவ்வொரு வெதருக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு
அந்த கிராஃப் படி பார்த்தோம்னா ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். அது ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஒரு ஆப்டிமம் பிரைட்னஸ் அண்ட் டியூரேஷன் ஆஃப் டைம் வரைக்கும் எல்லாமே அந்த லீனியர் growth அப்படியே இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஆப்டிமம் இது தாண்டிருச்சுன்னா அது அளவுக்கு மிஞ்சினது எதுவா இருந்தாலும் விஷயம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா அதோட ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். அது எப்படின்னா அந்த ஒரு லிமிட்டை தாண்டி போயிருச்சுன்னா அந்த குளோரோஃபில் அது வந்து ஒரு ஆர்கானிக் பிக்மெண்ட் தானே. அந்த குளோரோஃபில் வந்து டீநேச்சர் ஆயிடுச்சுன்னா லைக் அந்த அதிக பிரைட்னஸோ இல்ல இது டியூரேஷன் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா குளோரோஃபில் வந்து டீநேச்சர் ஆயிடும். ஸோ அது டீநேச்சர் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து அது போட்டோசிந்தசிஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அட்மாஸ்பியர்ல வந்து நம்மளுக்கு நிறைய கேசஸ் இருக்கு. நைட்ரோஜன், ஆக்சிஜன், அதுக்கப்புறம் இந்த இனர்ட் கேசஸ், கார்பன் டை ஆக்சைடு, அதெல்லாம் நிறைய இருக்கும். அதுல வந்து ஆப்டிமம் கான்சென்ட்ரேஷன் இந்த கான்சென்ட்ரேஷன் யூனிட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது அந்த அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு 0.05% ஆஃப் இன் டோட்டல் நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் இருந்தா அது வந்து ஆப்டிமமா இருக்கும். ஒருவேளை அது லிமிட்டுக்கு மீறி போயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அது கிரியேட் ஆகும். பிளான்ட்ஸ்க்கு வந்து அது ரொம்ப பாதிக்கும். இந்த C3 பிளான்ட்ஸ் வந்து 450 மைக்ரோலிட்டர் இதுல வந்து அது சேச்சுரேஷன் இதாயிடும். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா C3 பிளான்ட்ஸ்க்கு ப்ராப்ளம். வெரஸ் ஃபார் C4 பார்த்தோம்னா 360 மைக்ரோலிட்டர்ஸ் தான். இந்த ஸோ கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா C4க்கு வந்து கம்பேரிட்டிவா ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏன்னா அது லைக் ட்ரை ஏரியால இருக்கிறதுனால அது சீக்கிரமா அந்த சேச்சுரேஷன் வந்து attain ஆயிடும். பிகாஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் நாட் யூஸ் டு லிவ் இன் ஹை கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் ஏரியாஸ். ஸோ அந்த மாதிரி அது ஒன்று. அண்ட் C3 பிளான்ட்ஸ் வந்து ஒன்று என்னன்னா C3 பிளான்ட்ஸ்க்கு ஒரு சில பிளான்ட் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் பண்ண அதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாகும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த கிரீன் ஹவுஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சுத்தி அந்த ஒரு வார்ம் ஹியூமிட் டெம்பரேச்சர்ல அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால அதோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் அப்படின்றது வந்து அந்த கிரீன் ஹவுஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோஸ் அண்ட் கேப்சிகம் எல்லாம் இருக்கும்ல, நம்மளுக்கு இந்த ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகணும், பிசினஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க எல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர் வந்து ஒரு ஆப்டிமம் லைக் ரொம்ப கம்மியாவும் இருந்தாலும் பிரச்சனை தான், ரொம்ப அதிகமா இருந்தாலும் பிரச்சனை தான். அது ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் 3 to 4 degrees இதுல வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து என்சைம்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஒரு த்ரெஷ்ஹோல்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்கும்ல, ஸோ அந்த எனர்ஜி பேரியரை வந்து அதை பிரேக் பண்றதுக்கு ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அதுவும் நடக்காது. டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா இந்த என்சைம்ஸ் எல்லாம் டீநேச்சர் ஆயிடும். ஸோ அது ஒன்று. C3 பிளான்ட்ஸ்க்கு வந்து C4 பிளான்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது டெம்பரேச்சர் ஆப்டிமம் வந்து கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம C3 பிளான்ட்ஸ்க்கு ஒரு 37 degrees அப்படின்னு வச்சுப்போம். ஆனா C4க்கு வந்து ஒரு 42 degrees வரைக்கும் கூட தாங்கும். ஏன்னா தோஸ் கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி மேட் ஃபார் ஹையர் டெம்பரேச்சர் சர்வைவல். அதனால C3 பிளான்ட்ஸ்க்கு வந்து ஆப்டிமம் கம்மியா இருக்கும், C4க்கு வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. நெக்ஸ்ட் வந்து லைக் லாஸ்ட் ஃபேக்டர் அது வந்து வாட்டர். இப்போ வாட்டர் வந்து நம்ம ஒரு ஸ்டொமேட்டோ ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அந்த ஒரு ஹோலை தான் நம்ம ஸ்டொமேட்டோன்னு சொல்லுவோம். சுத்தி அந்த 2 பீன் ஷேப் செல்ஸ் வந்து நம்மளுக்கு கார்ட் செல்ஸ். அது கார்ட் செல்ஸ் வந்து எப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறதுன்னா, இப்போ அந்த கார்ட் செல்ஸ்க்குள்ள வாட்டர் போச்சுன்னா அது வந்து திக் ஆகி ஓப்பன் ஆகும். அது வாட்டர் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே லிம்ப் ஆயிடும், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு வாட்டர் ஒரு வேலை கம்மியா இருந்துச்சுன்னா அந்த செல்ஸ்குள்ள வாட்டர் ஃபில் பண்றதுக்கு நம்மளுக்கு இல்லைன்னா அந்த ஸ்டொமேட்டோ வந்து ஒரு க்ளோஸ்ட் ஸ்டேட்லயே இருக்கும். அந்த க்ளோஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ள என்டர் ஆகுறதுக்கு நம்மளுக்கு வழி இருக்காது.
ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு என்டர் ஆகாததுனால நம்மளுக்கு அடுத்தடுத்து நடக்க வேண்டிய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால தான் இந்த சம்மர் டைம்லயோ இல்லை நம்ம ஒரு 2-3 நாளுக்கு நம்ம முன்னாடி கார்டன்ல இருக்கிற செடிக்கே தண்ணி ஊத்தலனாலும் அது ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆயிடும்ல. ஸோ அதனால தண்ணியும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எப்பவுமே அந்த பிளான்ட்ஸ்க்கு ஊத்திட்டே இருந்தோம்னா பிளான்ட்டும் ஹெல்தியா க்ரோ ஆகும். ஸோ என்சைம்ஸ் அப்படின்றது சொன்ன மாதிரி அது வந்து ஒரு புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ், ஓகேவா? ஸோ அந்த புரோட்டீன் காம்ப்ளெக்ஸஸ் வந்து அந்த பாண்ட்ஸ் மேக் பண்றதோ பாண்ட்ஸ் பிரேக் பண்றதுக்கோ அப்படின்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ என்சைம்ஸ் வந்து அதுக்கு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு பிடிச்சி கொடுக்கறதுக்கோ இல்லை எனர்ஜி மாலிக்யூல்ஸ் இல்லைன்னா இன்னும் நிறைய, இது நான் சொன்னது மட்டுமே இல்லை, இன்னும் நிறைய என்சைம்ஸ் அது எல்லாமே சைட் பை சைடு வந்து அது எல்லாமே கம்பைன் ஆகிதான் நம்மளுக்கு போட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே எஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா எல்லா என்சைம்ஸும் கரெக்டா ஒர்க் பண்ணும். அந்த என்சைம்ஸ் எல்லாமே கரெக்டா ஒர்க் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு அதே மாதிரி போட்டோசிந்தசிஸ் ரேட்டும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். சரிக்கா. டிட் ஐ ரீச் யுவர் பாயிண்ட்? புரிஞ்சதா? புரிஞ்சுக்கா. ஓகே, தேங்க் யூ. அதுக்கப்புறம் அனாட்டமி ஆஃப் லீஃப் அது எப்படிக்கா இன்க்ரீஸ் அஃபெக்ட் பண்ணுது போட்டோசிந்தசிஸா? அனாட்டமி லைக் எந்த ஒரு C3 பத்தி சொல்றீங்களா C4 பத்தி சொல்றீங்களா? புக்ல இருக்கிறது படிச்சு சொல்றேன்க்கா. திக்னஸ் ஆஃப் cuticle and epidermis, distribution of stomata, presence or absence of chrysanthemi and relative portion of photosynthesis cells affect photosynthesis. இப்போ திக்னஸ் ஆஃப் கியூட்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கியூட்டிக்கல் வந்து அவுட்டர் லேயர் ஆஃப் செல் லீஃப், ஆமா தானே? ஸோ அந்த கியூட்டிக்கல் வந்து அதுக்கு மேல ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். அந்த கோட்டிங் வந்து இந்த மாய்ஸ்சர் லாஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இருக்கும். ஸோ அது வந்து நிறைய திக்னஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி பிளான்ஸ் நம்ம பார்த்தோம்னா இப்போ படிச்சதை வச்சு நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்தா அது வந்து C4 பிளான்ஸ்க்கு அந்த கியூட்டிக்கல் திக்னஸ் வந்து அதிகமா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. C3ல வந்து சின்ஸ் இட் கேன் அஃபோர்ட் டு லூஸ் சம் மாய்ஸ்சர் நவ் அண்ட் தென், ஸோ அதுக்கு வந்து அந்த கியூட்டிக்கல் திக்னஸ் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த ரேட்டும் அப்படியே டிபெண்ட் ஆகும். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமாட்டா பார்த்தோம்னா அந்த லீஃப்ல வந்து நிறைய ஸ்டொமாட்டா இருந்துச்சுன்னா அட் அ டைம் நம்மளுக்கு நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளான்ட்ஸ் அனாட்டமி. அந்த அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள எஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு உருவாயிருக்கும். ஸோ உள்ள வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு அட் அ டைம் அது அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நிறைய ஸ்டோமாட்டாஸ் இருக்கும். இல்லை அட் அ டைம் கொஞ்சம் தான் நம்மளால கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்சர்வ் பண்ண முடியும்னா கொஞ்சம் ஸ்கேர்ஸா அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அங்க எங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரூட் மாடிஃபிகேஷன் எப்படிக்கா சொல்றாங்க? அதுக்கப்புறம் பொட்டேட்டோவை ஸ்டெம் மாடிஃபிகேஷன்றாங்க, அது எப்படின்னு புரியலக்கா. இல்லக்கா, நார்மலா பாத்தீங்கன்னா அது வந்து ரூட் மாடிஃபிகேஷனா நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரூட் மாடிஃபிகேஷன், அது வந்து அட்வென்டிஷியஸ் ரூட்னு சொல்றாங்கக்கா. அந்த அட்வென்டிஷியஸ் ரூட்ல வந்து நார்மலா ரூட் வந்து எப்பயும் போல வாட்டர் கண்டக்ட் பண்றது மற்ற எல்லா வேலையும் பார்க்காம இதுல வந்து எக்ஸ்ட்ராவா ஸ்டார்ச்சும் சேவ் பண்ணி வைக்குது. அதனால நமக்கு பிளான்ட்க்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குதுல்ல, அதனால அப்படி சொல்லுவாங்கக்கா. ஓகே, திஸ் பார்ட் இஸ் குட். ஆனா பொட்டேட்டோ வந்து இப்போ ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எஸ்கா, அதே மாதிரி தான் ஸ்டார்ச் சேவ் பண்ணி வைக்குதுலக்கா அதிகமா. நார்மலா ஸ்டெம்மோட வேலை என்ன, போட்டோசிந்தசிஸ், அப்புறம் பார்ட் ஆஃப் அதிகமா ஸ்டார்ச் கொஞ்சம் எனர்ஜி சேவ் பண்ணி வைக்கிறனால அதையும் அப்படி சொல்லுவாங்க.